வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸ் அவுட். நான் உங்கள் ஜேஆர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 தான் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கவா இருக்கு. ஆனா இப்பவே கூட்டணி பத்தியான சலசலப்பு ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணமாவே இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வியூஸுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு கட்சிக்கு நல்லா சொம்பு தூக்கிட்டு இன்னொரு கட்சியை தரம் தாழ்ந்து பேசுறது நம்ம வேலையே இல்லை. நம்மளுக்கு எல்லா கட்சி தலைவரும் சரி, தொண்டர்களும் சரி, நம்ம சொந்தங்கள் தாங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குறை எதனா இருந்துச்சுன்னா என்ன தம்பி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சுட்டி காட்டினீங்கன்னா நாமளும் திருத்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இன்றைய நிலவரப்படி ஆளுங்கட்சியான திமுக கூட்டணி மொத்தம் 159 இடங்களும், பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து 62 இடங்களிலும், மற்றொரு எதிர்கட்சியான பிஜேபி கூட்டணி வந்து 13 இடங்களிலும் கைப்பற்றி இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை தொகுதிகளை வென்றிருக்காங்கன்னா, திமுக வந்து 134 தொகுதிகளும், காங்கிரஸ் வந்து 17 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளும், இந்தியன் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளும், ஆக மொத்தம் திமுக கூட்டணியில மொத்தம் 159 தொகுதிகளை கைப்பற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணி சார்பா அதிமுக மட்டும்தாங்க 62 தொகுதிகளை வென்றிருக்காங்க. 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அதிமுக சார்பா போட்டியிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வந்து ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கவே இல்லைங்க. அது அதிமுக ஒரு பெரிய பின்னடைவா கருதப்படுதுங்க. மற்றொரு பிரதான எதிர்கட்சியான பிஜேபி கூட்டணி வந்து 9 தொகுதியில கைப்பற்றினாங்க. இப்ப அவங்க கூட்டணி சார்பா 13 எம்எல்ஏக்கள் கையில் இருக்காங்க. அது எப்படின்னு கேட்கிறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா வந்து 5 எம்எல்ஏக்களும், பிஜேபி சார்பா 4 எம்எல்ஏக்களும், சுயேட்சையா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மொத்தம் 13 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது யாரு சுயேட்சையா நிக்கிற 4 எம்எல்ஏக்கள்னு கேக்குறீங்களா? அதிமுக சார்பா போட்டியிட்டு உள்கட்சி பூசலால ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்று அதிமுகல இருந்து வெளிநடப்பு செய்து இதுவரைக்கும் இந்த 4 எம்எல்ஏக்களை வந்து எந்த கட்சியிலும் போய் சேரவும் இல்லை. ஆனா வெளியில இருந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து முழு ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி திமுக கூட்டணியில் யார் யார் அங்கம் வகிக்கிறாங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அண்ணன் தொல் திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயா வைகோவோட மதிமுக கட்சி, கமல்ஹாசன் ஐயாவோட மக்கள் நீதி மய்யம் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் சில சங்கங்களை வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. திமுக தலைமை என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கூட்டணி வந்து ஒத்த கருத்தோட 10 வருஷமா செயல்பட்டு வருது. இந்த கூட்டணி வந்து மெகா வெற்றி கூட்டணி. இதே கூட்டணி வந்து 2026 எலெக்ஷன்ல தொடரும்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. நம்மளுக்கு என்னமோ இந்த கூட்டணியில் இருக்கிற 4-5 கட்சிகள் மேல சந்தேகமாவே இருக்குங்க. 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இவங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே வேளையில் அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னா, விஜயகாந்த் ஐயாவோட தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் ஒரு சில சங்கங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதிமுக தலைமை என்ன சொல்றாங்கன்னா, 2021 தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டோம். அதே சுணக்கத்தை 2026 எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கிறதுல நாங்கள் காட்ட மாட்டோம். நல்ல ஹெவியான ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைப்போம்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்றாங்க. அதே வேளையில பிஜேபி கூடயோ விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் 2 கட்சிகளோடையும் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்றாங்க. அதை நம்ம தேர்தல் வர வரைக்கும் பொறுத்து இருந்தாங்க பார்க்க முடியும். ஏன்னா அரசியல் கூட்டணியில் எந்த நேரம் எது வேணுங்களும் நடக்குங்க. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுங்க. 2026 எலெக்ஷனில் அதிமுக வந்து 2021 வச்ச கூட்டணியோட பெரிய கூட்டணியை, மகத்தான கூட்டணியை வைப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இபிஎஸ் ஐயா வந்து இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காருன்னு அதை வச்சுதாங்க சொல்றேன் நான். மற்றொரு பிரதான எதிர்கட்சியான பிஜேபி கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுகவோட பி டீம், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் சில சங்கங்கள் வந்து கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபிக்கு என்ன கனவுனா, இந்த கூட்டணியை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அதிமுக வந்து எப்படின்னா இவங்க கூட்டணி கொண்டு வரணும்னு அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. இது வேலைக்கு ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க. அண்ணன் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி 2026 கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சாங்கன்னா எம்எல்ஏக்களை எடுப்பாங்களான்னா சந்தேகம் தான். அப்படி ஒரு வேலை எடுத்தாங்கன்னா ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2024 எலெக்ஷன்ல கண்டிப்பா இவங்க எதனா கூட்டணியில சேரணும், ஐக்கியம் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. ஓட்டு சதவீதம் எடுத்துருவாங்க. ஆனா எம்எல்ஏக்கள் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2026 எலெக்ஷன்ல வந்து செம்மையான ஒரு கூட்டணி சேர்க்க போறோம். அந்த கூட்டணி தான் 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு தமிழகத்தை ஆள போகுதுன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க 2026ல எந்த கட்சியோட கூட்டணி சேருவாங்கன்னு பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. வேலை விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து 2026 எலெக்ஷன்ல சந்திச்சாங்கன்னா சந்தேகமே பட வேணாம்.
ஆனாங்க அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெருத்த சவாலாகவே வந்து நிற்குங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி எப்படி அமையுது அதை பொறுத்து தான் அந்த கூட்டணியோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறாங்க மக்கள். அதற்கு மேல இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஒரு கட்சியோட செல்வாக்கு மக்களிடையே எப்படி இருக்கு, இந்த தலைமை வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதையும் மக்கள் பார்த்து தான் ஓட்டையும் போடுறாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பாருங்களா ஒருத்தர் மேல. அந்த நம்பிக்கையை வந்து ஒவ்வொரு கட்சியும் நம்ம மக்களிடையே வந்து அந்த செல்வாக்கை பெறணும். அதை பெற தவறிட்டாங்கன்னா தேர்தலில் முட்டையை வாங்கிட்டு முக்காடை போட்டுட்டு மூலையில் உட்காந்துக்க வேண்டியதாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளை வந்து தொடச்சி எறிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான பாலியல் சீண்டலுக்கு வந்து தமிழகத்தில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கு தமிழக அரசு நிறைய சட்டங்களும் சட்ட ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்துட்டு வராங்க. ஆனால் அது பத்தாதுங்க. இதெல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இல்லைன்னா வந்து 2026 எலெக்ஷனில் வந்து திமுக அரசுக்கு வந்து பயங்கர பின்னடைவை ஏற்படுத்தணும்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. இந்த வீடியோக்கான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா.